யோவான் 14வது அதிகாரம் 15 முதல் 18 ஆகிய வசனங்களை நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். 18வது வசனத்தை நாம் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமும் உன்னதமும் மேன்மையானவருமாகி இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் எல்லாம் பிரகாசமடையும் என்ற வேத வசனத்திலே சொல்லப்படி உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள இதோ உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ கர்த்தாவே சொல்லும் உம்முடைய அடியார்கள் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 14வது அதிகாரத்திலே நாம் வாசித்த அந்த வசனத்தின் 16வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 16வது வசனத்திலும் 18வது வசனத்திலும் இருக்கிற ஒரு தொடர்பை உங்களுக்கு நான் இன்று சொல்ல போகிறேன். 16வது வசனம் என்ன? நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். 18வது வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானவரோடு ஒரு மனம், ஆவியானவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்களில் அங்கே இருந்த சீஷர்கள் அவரை அறிந்தார்கள். இயேசு அவர்களோடு கூட இருந்தார். அவர்கள் தனியே இருந்ததில்லை. 3.5 வருடம் அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், பிரமிக்கத்தக்கதாக கிரகிக்க முடியாத பெரிய அதிசயங்களை இயேசு சீஷர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு செய்து காட்டினார். ஒரு நிலை வருகிறது, ஒரு சூழ்நிலைமை வருகிறது, ஒரு நேரம் வருகிறது. இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நேரம். அப்ப இயேசு சொல்லுகிறார் சீஷர்களை பார்த்து, சீஷர்களே, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். I'm not going to leave you fatherless. திக்கற்றவர்கள் என்றால் தகப்பன் தாய் இல்லாதவர்கள், சோத்ரன், ஆர்ஃபன்ஸ், இல்லை என்றால் பெற்றோர் இல்லாதவர்கள், அனாதைகள். நான் உங்களை அனாதைகளாய் விடேன் சொல்லி அவர் சொல்லுகிறார். அனாதையாய் நான் உங்களை விடாமல் இருக்கிறதற்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை நான் உங்களுக்கு தருகிறேன். I'm going to give you a comforter. ஒருவரை நான் விட்டு சொல்லுகிறேன். அந்த வசனத்திலே சொல்லுகிற படுதி, அந்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? என்றென்றைக்கும் உங்களுடனே கூட உங்களோட இருக்கணும். ஏன்னா நீங்க தனியா கைவிடப்படக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் தனியாய் சோதரம் கஷ்டப்படக்கூடாது, அனாதையாய் விடப்படக்கூடாது. நீங்கள் அனாதையாகி விடக்கூடாது என்றே இயேசு நமக்கு சத்திய ஆவியானவரை வாக்கு பண்ணினார். இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது. கடவுள் நம்மோடு இல்லை என்றால், தேவனாகிய கர்த்தரோ அவருடைய ஸ்தோத்திரம் வகைகளில், அவருடைய ரூபங்களில், தேவனாகிய கர்த்தராகவோ இயேசு கிறிஸ்துவாகவோ பரிசுத்த ஆவியானவராகவோ யாராவது நம்மோடு இல்லை என்றால் நாம் அனாதைகளாக்கப்படுகிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. மனிதன் அனாதையாக முடியும் எப்போ? மனிதனை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருந்து அவன் பிரிந்திருக்கும் பொழுது மனிதன் அனாதையாகிறான். அதான் இயேசு சொன்னார், நான் உங்களை அனாதையாய் விடேன், நான் போனாலும் உங்களுக்கு ஒரு ஆவியானவர் உண்டு, நான் அனுப்பி வைக்கிறேன் என்றார்.
முதலாவது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை உருவாக்கின பொழுது மண்ணிலிருந்து, ஸ்தோத்திரம், தூசியிலிருந்து, டஸ்டிலிருந்து அவனை உருவாக்கி, வசனம் சொல்லுகிறது ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஜீவ சுவாசம் அவன் நாசியிலே ஊதப்பட்டது. ஜீவ சுவாசம் அவன் நாசியிலே ஊதப்பட்ட பொழுது அவன் ஸ்தோத்திரம் ஜீவாத்மாவானான். அப்போ ஒரு மண்ணு தான் மனிதன். அந்த மனிதனுக்குள்ளாய் ஜீவனை கொடுத்தது தேவனாகிய கர்த்தர். எப்படி ஜீவனை கொடுத்தாராம்? மண்ணிலிருந்து உருவாக்கி அவர் தன்னுடைய சுவாசத்தை மனிதனுக்குள்ளாய் ஊதினார். அந்த சுவாசத்தை ஊதின உடனே தான் மனுஷனுக்குள்ளாய் ஜீவன் வந்தது. இப்போ ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தாலும், ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், இயேசுவை அறியாத ஒரு மனிதனாக இருந்தாலும், எல்லா மனிதர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் ஒருவரே அவர் தெய்வமாயிருக்கிறார். எல்லாருக்கும் ஜீவன் கொடுத்ததும் அவர்தான், எல்லாருக்கும் உயிர் கொடுத்ததும் அவர்தான். இப்ப எல்லாருக்கும் அவர் உயிர் கொடுத்தார். ஆதாமுக்கு தன்னுடைய சுவாசம். அப்போ தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருந்த அந்த ஆவி, அந்த ஸ்பிரிட் நமக்குள்ளாய் வந்தது. மனிதன் ஜீவாத்மாவானான். நாம் எல்லோரும் உயிரோடு இருக்கிறோம் என்றால் கர்த்தர் தந்த ஆவி நமக்குள்ளாய் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் மரித்த பின்பு அவனுடைய ஆவி அவனை அனுப்பினவரிடத்தில் அது திரும்பி போய்விடுமா. இப்படிலாம் நம்ம சொல்லும் பொழுது நமக்குள்ளே ஒரு ஆவி இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் சொல்லவில்லை. மனிதனை 3 விதமாய் பிரிக்கலாம். ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி நமக்குள்ளாய் இருக்கிறது. அந்த ஆவி தேவனால் தந்தருளினப்பட்டது. அதே நேரத்தில் ஆத்துமா என்றால் நம்முடைய இருதயம், நாம் யோசிக்கிறது, நாம் நினைக்கிறது, நாம் முடிவெடுக்கிறது, இதெல்லாம் நம்முடைய ஆத்துமாவை சேர்ந்தது. அப்புறம் நம்முடைய வெளியே உள்ள சரீரம். இந்த 3ஐயும் சேர்ந்தது தான் ஒரு மனிதன். சரீரத்தின் மேல் நமக்கு கண்ட்ரோல் இருக்கிறது. சரீரம் இது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நம்ம முடிவு எடுப்போம். ஆத்துமா நீங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறதை நிர்ணயிக்கிறது. நீங்க நல்ல மனசோட இருக்கலாம், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நல்ல மனசோட இருப்பீங்க, நல்ல புத்தியோட இருப்பீங்க. நம்முடைய ஆத்துமா கர்த்தரை தேடி கொண்டிருக்கும், நம்முடைய முடிவு சார்ந்த ஒன்று. ஆனால் நம்முடைய ஆவி உங்க கையில, உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறது ஒன்று அல்ல. அந்த ஆவி கர்த்தர் தந்தது, அது நமக்குள்ளாக இருக்கிறது, அது நமக்குள்ளாய் செயல்படுகிறது. அது இருக்கிற வரைக்கும் நாம் உயிரோடு இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும், யாராக இருந்தாலும், உனக்குள்ளாய் ஒரு ஆவி இருக்கிறது. அந்த ஸ்பிரிட் தேவனாகிய கர்த்தரால் தரப்பட்ட ஒரு ஆவி. அந்த ஆவி கர்த்தருடையதாக இருக்கிறது. இப்ப வசனம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுவேன். ஒரு மனிதனுடைய ஆவி, நான் சொன்னேன், அந்த மனிதனுடைய ஆவி அவனுடைய கண்ட்ரோல்ல கிடையாது. ஆனா அந்த ஆவி இந்த மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுது, உள்ள இருக்கிற ஆவி. இப்போ அந்த ஆவியை குறித்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசியிலே சொல்லுகிறார் தீர்க்கதரிசி, எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியால் அதிகாலையிலும் நான் உம்மை தேடுவேன். அப்போ ஒரு ஆவியுடைய நேச்சர் என்ன தெரியுமா? அது தன்னை அனுப்பினவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும், தன்னை அனுப்பினவரை தேடிக்கொண்டே இருக்கும். மகனே மனிதா, நீ தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவனா இல்லாவிட்டாலும், நீ இயேசுவின் மேல் நம்பிக்கை இல்லாதவனா இருந்தாலும், கர்த்தர் என்று ஒருவர் இருக்கிறார் என்று நீ நம்பாமல் இருந்தாலும், உனக்குள்ளே இருக்கிற அவருடைய ஆவி அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கும். அந்த ஆவிக்கு தெய்வம் தேவை, அந்த ஆவிக்கு ஒரு கடவுள் தேவை, அந்த ஆவிக்கு ஒரு பெற்றோர் தேவை. அந்த ஆவி கடவுளை தேடும். நம்ம தேடாம இருக்கிறது போல உங்க ஆத்மா சொல்லலாம், ஆனா உங்க ஆவி தேவனை தேடும். அதனால்தான் இயேசு தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கின பொழுது அவர்களை ஏதேன் தோட்டத்திலே வைத்து தினமும் அவர்களை சந்தித்தார். ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? தினமும் அவர்கள் தேவனோடு உலாவினார்கள். ஏன்? தங்களை உண்டாக்கின அந்த தகப்பன், ஃபாதர் காட்,
தங்களை உண்டாக்கின அந்த தெய்வத்திற்கு இவங்களுக்கு டெய்லி பேசுறாங்க, அவரோடு நடக்கிறாங்க, அவரோடு உறவாடுறாங்க. அப்படிங்கும் பொழுது இவர்களுடைய ஆவி சந்தோஷப்படுகிறது. ஏன் தெரியுமா? அனுப்பினவருடைய ஆவி இவர்களுக்குள்ள இருக்கிறபடியினால் ரெண்டும் ஒத்து போகுது, ரெண்டும் சேர்ந்து இருக்குது. அம்மாவையும் பிள்ளையையும் பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே போல உன்னை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரையும் உன்னையும் பிரிக்க கூடாது, பிரிக்க முடியாது, பிரிக்க கூடாது. ஆனா பாவம் பிரித்தது. A man was made to be with God. ஒரு மனிதன் தேவனோடு இருக்கதான் உருவாக்கப்பட்டான், கர்த்தரோடு உறவாட உருவாக்கப்பட்டான். எப்படி ஒரு பிள்ளையை தாயிடத்திலிருந்து பிரித்தால் அந்த பிள்ளை கஷ்டப்படுகிறதோ வேதனைப்படுகிறதோ அதே போல தான் ஒவ்வொரு மனிதனும் தெய்வம் இல்லாத மனிதன் பாடுபடுகிறான், தவிக்கிறான். அது அவனுக்கு தெரியவில்லை என்றாலும் அவனுடைய ஆவிக்கு அது தெரியும். ஆமா, அந்த ஆவியை அனுப்பினதே தேவனாகிய கர்த்தர். அப்ப அது அட்டாச்சா இருக்கணுமே. எப்படி ஒரு தாய் இல்லாத பிள்ளை, பெற்றோர் இல்லாத பிள்ளை, ஒரு அனாதை, ஒரு அனாதை. அப்போ இங்க பெற்றோர் இல்லாத குழந்தைகள் இப்படி 3 நிலையிலே தனிமையிலும் விரோதத்திலும் சுய இழிவிலும் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். இதே போலதான் நம்மை பெற்றெடுத்த தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் பிரிக்கப்பட்டால் இதே நிலை நமக்கு உண்டு. ஏன் மனுஷனுக்குள்ள விரோதங்கள்? ஏன் நாடுகளுக்குள்ள விரோதங்கள்? ஏன் ஒருவரை ஒருவர் சாடுகிறார்கள்? ஜாதியின் பெயரில் ஒருவரை ஒருவர் இழிவுபடுத்திக் கொள்ளுகிறார்கள். ஏன் மனிதர்கள் தற்கொலைக்கு நேராய் போகிறார்கள், தனிமையில் இருக்கிறார்கள்? எல்லா மனிதனும் கஷ்டப்படுகிறான். காரணம் என்ன? அவன் தன்னை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரோடு இணைக்கப்பட்டு இருக்கவில்லை. கர்த்தர் இல்லை என்றால் நீ ஒரு அனாதை. ஒவ்வொரு நாளும் தேவனோடு உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இல்லை என்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, ரட்சிக்கப்படாதவர்களுடைய நிலையை. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அப்பா அனுபவம் இல்லை. தேவன் தான் அவர்களுடைய தகப்பன், பரமபிதா அவர்களுடைய தகப்பன். ஆனால் அவர்களுக்கு அந்த அனுபவம் இல்லாம கஷ்டப்படுகிறார்கள், தனிமையா இருக்கிறார்கள், அனாதையை போல் இருக்கிறார்கள். நான் இதை எப்படி சொல்றேன் தெரியுமா? ஆவியை கொடுத்த அந்த கர்த்தரோடு ஆவி இணைந்திருக்கணும். வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஸ்தோத்திரம், நான் வாசிக்கிறேன், கவனிங்க. சர்வவல்ல ஸ்தோத்திரம், யோபு 32வது அதிகாரம் 8வது வசனம். மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வவல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். அதாவது மனுஷனுக்குள் ஒரு ஆவி உண்டு, சரிதான். ஆனா அது கூட சர்வவல்லவருடைய சுவாசம் வரும் பொழுதுதான், அதாவது பரிசுத்த ஆவியானவர் இணையும் பொழுதுதான் அவர்கள் உணர்வுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரியுது? ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அவனுக்குள்ள இருக்கிற ஆவி தேவனுக்காய் துடித்து கொண்டிருக்கிறது, கர்த்தரோடு இணையும்படியாக தவித்து கொண்டிருக்கிறது. சோதரன், எப்படியாவது அந்த தெய்வத்தோடு எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்கணும். ஏன்னா இட் இஸ் பியாண்ட் அஸ். நம்ம யோசிக்க முடியாது. ஆவியே நீ ஆண்டவரை தேடாதன்னு சொல்ல முடியாது, அது அவருடையது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளைய அவங்க அம்மா அப்பாட்ட இருந்து பிரித்து வச்சு நீங்கள் என்னதான் ஆசை காட்டி என்னதான் சொன்னாலும் என்னதான் நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் தாய் பாசம்ங்கிறது வேற, அப்படிதானே? அதே போல கடவுள் பாசம்ங்கிறது வேற. அவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு, பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு, தகப்பனுக்கும் மகனுக்கும் மகளுக்கும் இருக்கிற உறவு. இதை புரியணும். You are not serving some God, you are serving your Father. நீங்க ஏதோ ஒரு தெய்வத்தை ஆராதிக்கவில்லை, நீங்கள் உங்களுடைய பரம பிதாவை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். அப்ப அந்த அட்டாச்மெண்ட், நான் இதுதான் இன்னைக்கு சொல்ல விரும்புறேன். அந்த அட்டாச்மெண்ட் உங்களுக்கோடு இருக்குதா? கடவுளோடு அந்த அட்டாச்மெண்ட் உங்களுக்கு இருக்குதா? அந்த தேவனாகிய கர்த்தரோடு, இயேசு கிறிஸ்துவோடு உங்களுக்கு ஒரு இணைப்பு இருக்கிறதா? அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்ட நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து மறுபடியும் சிலுவையின் மூலமாக பரலோகத்துக்கும் நமக்கும் இணைப்பை ஏற்படுத்தி வைக்க அவர் சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. அப்ப அந்த இணைப்பை இயேசு ஏற்படுத்தினார். இயேசு சொல்றார், அந்த இணைப்பை நான் ஏற்படுத்திட்டேன், பட் ஐம் கோனா கோ, நான் போகிறேன். ஆனா
உங்களோடு இருக்கும்படி. எல்லாரும் சத்தம் அந்த வார்த்தையை சொல்லுங்க. என்ன வார்த்தை அது? உங்களோடு இருக்கும்படி. வசனத்தில் யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்றென்றைக்கும் கூட இருக்க. எல்லாரும் சொல்லுங்க, என்ன? என்றென்றைக்கும். அப்போ என்றென்றைக்கும் உங்க கூட இருக்கிறதற்காக தேவனாகிய கர்த்தர் இயேசுவின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதுதான் அங்கே மேல் மாடியிலே நடந்தது. இப்போ கர்த்தரையும் நம்மையும் இணைக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். நம்ம ஏன் பரிசுத்த ஆவியானவர் முக்கியம்? நம்ம ஏன் பரிசுத்த ஆவியானவரை கேட்கணும்? நாம ஏன் பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிக்கணும்? ஏனென்றால் நம்மையும் பரலோகத்தையும் நம்மையும் நம்மளை பெற்றெடுத்த தேவனாகிய கர்த்தரையும் நம்மையும் நம்மை உருவாக்கின கர்த்தரையும் நம்மையும் நமக்கு ஆவியை கொடுத்த அந்த பரலோக தேவத்தையும் இணைக்கிறதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். அவர் இல்லைன்னா அட்டாச்மெண்ட் இல்லை, அவர் இல்லைன்னா தொடர்பு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் நமக்கும் பரலோகத்துக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை. அதுக்காகவே உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஸோ ரட்சிப்பின் அனுபவத்தில் ரட்சிப்பு பெற்றுட்டோம் 5 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்திருக்கிற ஒரு அனுபவம். கவனிங்க, ரட்சிப்பின் அனுபவம்ங்கிறது ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஒன்று. ஏற்கனவே ஒரு நாள் நான் உங்களுக்கு சந்தோஷத்தை குறித்து சபையிலே இல்லைன்னா விசுவாசத்தை குறித்து சொல்றேன். முதல்ல சொல்லும் பொழுது பாடுகளை சுமக்கிறதை குறித்து, சிலுவையை சுமக்கிறதை குறித்து பேசினேன். அது எல்லாம் சொல்றேன். அது எல்லாம் சிலுவையை சுமக்கிறதும் விசுவாச ஓட்டமும் சந்தோஷமா இருக்கிறதும் ஒரு மனிதனுடைய ரட்சிப்பின் அனுபவம். நீங்க ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறீங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அந்த அந்த அனுபவத்தில் இருக்கிறேன் அப்படின்னா எப்படி புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் படிச்சிருக்கிறேன், அந்த படிப்பை நான் பயன்படுத்துகிறேன், அந்த அனுபவத்தில் இருக்கிறேன். ஒருத்தங்க டாக்டருக்கு படிச்சுட்டு அது ஒன்றுமே பயன்படுத்தாமல் இருந்தாங்கன்னா அவங்க படித்தது வேஸ்ட். அதே மாதிரி நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிப்பின் அனுபவத்தில் நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சால்வேஷன் நீங்கள் இல்லை என்றால் உங்களுடைய ரட்சிப்பு கேள்விக்குறியாகிறது. ரட்சிப்பை இழக்க முடியுமா? இழக்க முடியும். ரட்சிப்பை இழக்க முடியுமா? இழக்க முடியும். 10 கன்னிகைகளே 5 கன்னிகைகள் ரட்சிப்பை இழந்தார்கள். இப்ப ரட்சிப்பை இழக்க முடியும். அப்ப ரட்சிப்பை நான் இழக்காம பரலோகத்துக்கு நான் வந்துடணும்னு நினைக்கிறவங்களுக்குள்ள நான் சொன்ன இந்த அனுபவங்கள் இருக்கணும். என்ன அனுபவம்? சிலுவை சுமக்கிற அனுபவம். கஷ்டப்படணும் இயேசுவுக்காக. இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை எடுக்கிறதுனா கஷ்டப்படணும். சர்ச்சுக்கு வர கஷ்டப்படணும். ஞாயிற்றுக்கிழமை நான் ஈஸியா வந்துட்டு போவேன்னு சொன்னா அது சிலுவை சுமக்கிற அனுபவம் அல்ல. தேவனுக்காக கஷ்டப்படணும், இயேசுவுக்காக பாட அனுபவிக்கணும். உங்களுக்கு இருக்கிற தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கைக்காக 4 பேர் உங்களை குறைச்சு பேசுவாங்க. எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் மேல் இருக்கிற உங்கள் அன்பை நிரூபித்துக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் அதுதான் சிலுவை சுமக்கிற அனுபவம். இப்ப இருக்கிற கிறிஸ்தவர்களுக்குள்ளாய், தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் குறைந்து கொண்டு இருக்கிறது சிலுவை சுமக்கிற அனுபவம். நான் கஷ்டப்படாம பரலோகத்துக்கு போயிருவேன், நான் கஷ்டப்படாம அங்க போயிருவேன். இல்ல, இயேசு சொன்னார், நீங்க பரலோகத்துக்கு வரணும்னா சிலுவைய சுமந்துதான் ஆகணும், கஷ்டப்பட்டுதான் ஆகணும், தியாகம் பண்ணிதான் ஆகணும். ஒருவேளை சாப்பாடு தியாகம் பண்ணி உபவாசம் இருந்துதான் ஆகணும், படிப்பை தியாகம் பண்ணிதான் ஆகணும். 6 நாள் படிக்க போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு நாள் கர்த்தருக்கு கொடுத்துதான் ஆகணும். சிலுவை சுமக்கணும். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். இல்லை என்றால் ரட்சிப்பு அப்படின்னு நான் சொன்னா நீங்க எல்லாரும் கேள்விக்குறி ஆகிறதுன்னு சத்தமா சொல்லணும். சரிங்களா? சோத்திரம். ஒருத்தங்களுக்குள்ள கஷ்டம் வரலன்னா அவங்க ரட்சிப்பு. ஒருவன் சிலுவையை சுமக்கவில்லை என்றால் அவன் ரட்சிப்பு. ரெண்டாவது, சிலுவை சுமக்கிறதுக்கு அடுத்த ஒரு அனுபவம் விசுவாச அனுபவம். உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா உங்க ரட்சிப்பு கேள்விக்குறியாகிறது. எப்படி சொல்லுங்க? ஆமா, விசுவாசம் இல்லாம நான் அப்போ விசுவாசிச்சு இயேசு எல்லாம் போதும், இயேசு போதும், இயேசு போதும்னு நம்பினேன், ஆனா இப்போ எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய ரட்சிப்பு கேள்விக்குறியாகிறது. சரியா சரியில்லையோ அப்படின்னு ஆகுது. மூன்றாவது சந்தோஷம்.
சந்தோஷத்தின் நிறைவு. ரட்சிப்பின் அனுபவத்தில் இது இருக்கணும். சந்தோஷம். நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், நான் சிலுவையை சுமக்கிறேன் பாஸ்டர், ஆனா கவலையும் கஷ்டமும் வேதனையும் அதுவாதான் இருக்கு அப்படின்னா உங்க ரட்சிப்பு. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய சந்தோஷம் நமக்குள்ள நிலைத்திருக்கும்னு வாக்குத்தத்தம். இப்போ சந்தோஷமா இருக்கிறாங்களா? சரி, அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறான் என்று கண்டுபிடிக்கணும்னா, ஒரு மனிதன் ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறான் என்றால் அவனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும், ஒரு ஒற்றுமை இருக்கணும். அதை தான் இயேசு நிலைப்படுத்தினார். ஏனென்றால் மனிதன் தெய்வம் இல்லாமல் இருக்க முடியாது. அந்த தெய்வத்தை மனிதனோடு இணைத்து வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அது நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே தொடக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறிய உடனே வானம் திறந்தது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேலே இறங்கினார். நீங்க எப்ப ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவே தெய்வம் என்று அறிக்கையிட்டீர்களோ அந்த நாளிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். ஆனா அந்த நாளுக்கு அப்புறம் இருக்கிறாரா? இருக்கிறாரு, ஆனா அங்க அமைதியா இருக்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை வேத வசனம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மனிதனை போல கடவுள் நமக்கு அனுப்பி வைத்த சோத்திரம் ஒரு ஃபீலிங்ஸ் உள்ளவரை போல, மனிதன் அல்ல, ஃபீலிங்ஸ் உள்ளவரை போல நீங்க பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த முடியுமா? முடியும். உங்க கணவனை உங்க மனைவியை துக்கப்படுத்த முடியுமா? நான் போன வாரம் பார்த்துருப்பீங்கல்ல. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவரை சோத்திரம் நீங்க சந்தோஷப்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவரை இகழ முடியும். எல்லாம் இருக்குது. ஆனா உங்களுடைய நிலை ஆவியானவரோடு எப்படி இருக்கிறது? இந்த காலை நேரத்தில் அவரை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறீர்களா? ஒவ்வொரு நாள் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம். அப்போ உங்க ஆவி கர்த்தரை தேடிட்டே இருக்கும். அப்போ இயேசு சொல்லுகிறார், உங்க இருதயத்தோடு நான் உங்க மனசோடு உன் ஆவியோடு இணைய நான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ உங்க ஆவியை குறித்து நான் கொஞ்சம் சொல்றேன். இது நான் பேச விரும்புகிற சப்ஜெக்ட்லேருந்து கொஞ்சம் சைடில் தான். ஆனால் நம்முடைய ஆவி, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆவி கரைப்படும். கவனிங்க, ஆவி கரைப்படும். எப்படி கரைப்படும் தெரியுமா? நீங்கள் உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் நிறைய உலகத்திலேயே மூழ்கிட்டு இருக்கிறீங்கன்னா உலக ஆவி உங்கள் ஆவியை கரைப்படுத்தும். நீங்கள் தீய எண்ணம் உள்ள ஒரு மனுஷனோடு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறீங்க, அவங்க ஆவி உங்களை கரைப்படுத்தும். நீங்கள் யாரோ ஒரு பிரச்சனையை உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வீட்டு பிரச்சனையவோ இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளத்தையோ யாரையோ குறித்து குறை சொல்கிறாங்க, அதை நீங்கள் கேட்குறீங்க, அது உங்கள் ஆவியை கரைப்படுத்தும். நீங்கள் யாரோடு இருக்கிறீங்களோ அவங்களுடைய ஆவி உங்களுடைய ஆவியோடு ஒத்து போகும். எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டவங்க இன்னும் ரட்சிக்கப்பட்டவங்களோட ஆவியோட ஒத்து போகுதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க தானே? ஆமாம், அவங்க ஆவி கூட ஒத்து போகலையே. ஏன்னா அவங்க பாவியாக இருந்திருப்பாங்க. இவங்க தேவனுடைய பிள்ளைகள், உலகத்தோடு இவங்க ஆவி ஒத்து போகாது. அதே நேரத்தில் திருப்பி பேசுனா நீங்கள் யாரோட ரொம்ப இருக்கிறீங்களோ அவங்கள போல உங்கள் ஆவி மாறிடும். குறை பேசுகிறவங்களோட நீங்கள் கூட இருந்தால் உங்கள் ஆவி குறை பேசுகிறவங்களா மாறும். நீங்கள் வேணா ஒரு அழுகை சீரியலை தமிழில் எடுத்து பார்த்து ஒரு மாதம் நீங்கள் பாருங்கள். ராஜா ராணி மாதிரி இருந்த உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு மாதம் சீரியலை பார்த்ததுக்கப்புறம் வில்லியாக வந்து நீங்கள் 2 பேரும் சண்டை போடலைன்னா மாற்றம் இருக்கா இல்லை? ஏன்னா அந்த ஆவி உள்ள வந்துடும், உங்கள் ஆவி கெட்டு போகும். அப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் ஃபோனில் ஒருத்தங்கள்ட்ட குறைய பேசுனா அந்த ஆவி உங்களை கெடுக்கும். சோத்திரம். நீங்க காப்பாற்ற நினைக்கிற அந்த ஃப்ரெண்டு வாழ்க்கையில சண்டை ஒளிஞ்சு போகவே போகாது. காப்பாற்ற நிக்க நீங்க போய் அந்த சண்டை உங்க வாழ்க்கைக்குள்ள வருமே தவிர அவங்க மாற போறதில்லை. தயவு செஞ்சு நீங்க மாறிடாதீங்க. எத்தனையோ குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை, எத்தனையோ கணவன் மனைவிக்குள்ளாய் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முக்கிய காரணமே அவர்கள் ஆவியை யாரோ வந்து கெடுத்ததுனால. ஆவி எவ்வளோ சென்சிட்டிவ்னு பாருங்க. ஸோ இந்த ஆவிக்கு, உங்களுக்குள்ளா இருக்கிற இந்த ஆவிக்கு மனுஷன் வேணுமா
உலகம் வேணுமா இல்ல பரலோகத்தின் தொடர்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமா வேணுமா? பரிசுத்த ஆவியானவர் தான் வேணும்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது கெட்ட மனசு ஆவி மனசு மாறிட்டு, ஆவி மாறிட்டுன்னா மனசு மாறும். மனசு எதோட தொடர்பு இருக்கும்? ஆத்மாவோட தொடர்பு. ஆவி சரியில்லாமல் போயிருச்சு, அடுத்தது அவங்க ஆத்மா மாறுது, ஆட்டோமேட்டிக்காக அந்த சரீரத்தில் நோய் வரும், கஷ்டம் வரும், வேதனை வரும். ஸோ ஒரு மனிதனுக்குள்ளாய் முதலாவது மாற்றப்பட வேண்டியது என்ன? அவனுடைய ஆவி. ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஆவியோடு இணைகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். சரி, ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு நமக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் இணைந்து விட்டால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் வேகமா நான் சொல்லி ஜெபிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் யார்கிட்ட டைரக்டா பேசுறாரா? வசனத்தில் பார்த்து சொல்லுங்க, யாரோட பேசுறாரு? நம்ம ஆவியோட. அப்ப ஒத்துக்கிறீங்களா? நமக்குள்ள ஆவி ஒண்ணு இருக்கு, அது ஒரு தனியா இருந்துட்டு இருக்குதுன்னு ஒத்துக்கிறீங்களா? இருக்குது. ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோட, வசனம் சொல்லுகிறது, நம் பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா உங்க ஆவிக்குள்ள யாரோ ஒருத்தங்க சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடிச்சு அவங்க முகத்தை பார்த்து சந்தோஷமா ஒரு ஸ்தோத்திரம், ஒரு தைரியத்தோட சொல்லுங்க, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை. அப்படி சொல்லுங்க. சொன்னீங்களா? ஆமா. சொன்ன ஒரு தைரியம் வந்துச்சா? ஸ்தோத்திரம். ஒரு ராஜா வீட்டு பிள்ளை, இளவரசன், ஸ்தோத்திரம், அவங்க தேசத்தின் அங்க சந்தைக்கு போகிறான். சந்தைக்கு போய் அங்க இருக்கிற ஏதோ ஒரு பொருளை வாங்க நினைக்கிறான். கையில் ரூபாய் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கையில் பொற்காசுகளும் இல்லை, ஒரு காசும் இல்லை. சும்மா வெளியே கிளம்பி போய் அங்கே இருக்கிற ஒரு சந்தையில் ஒரு பெரிய பொருளை வாங்க ஆசைப்பட்டு இப்படி நிற்கிறான். அப்போ யோசிக்கிறான், எல்லாரும் ரூபா கொடுத்து வாங்குறாங்களே, நம்ம கையில் ரூபா இல்லையே கொடுத்து வாங்குறதுக்கு, என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு ஐயோ இதை வாங்க முடியாமல் போயிருமோன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இளவரசனோட நண்பன் பக்கத்தில் இருந்து, ஏய் நீ ராஜா வீட்டு பிள்ளைடா, கையை நீட்டி அதை எடுத்துக்கோ, நீ ரூபா கொடுக்க வேண்டாம், நீ சோத்திரம், நீ ராஜா வீட்டு பிள்ளைன்னு பக்கத்தில் இருந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விட்டா அவனுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும். நான் எவ்வளோ பயந்துட்டு இருந்தேனே, யோசிச்சுட்டு இருந்தேனே, ரூபா கொடுக்கணும்னு யோசிச்சேனே, ஆமா இல்ல நான் ராஜா வீட்டு பிள்ளை, குடு குடு குடு, அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னு வாங்குவானே. அப்போ ஒரு நண்பன் பக்கத்துல இருந்து இதை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாலே ஒரு ராஜா வீட்டு பிள்ளைக்கு அவ்வளோ தைரியம் வருது, சந்தோஷம் வருதுன்னா, நமக்குள்ளா இருக்கிற ஆவியானவர் ஒவ்வொரு தடவையும் நம்மளை பார்த்து நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நமக்குள்ள எவ்வளவு தைரியம் வரும், எவ்வளவு தைரியம் வரணும். அதுக்குதான் ஆவியானவர் தேவை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களோட ஏன் கனெக்ட் ஆகிருக்கணும்னா, டு ரிமைண்ட் யூ, உங்களுக்கு ஞாபகப்படுத்த, உங்களோட சாட்சி கொடுக்க, நீ தேவனுடைய பிள்ளைன்னு உங்க ஆவியோட பேசிக்கொண்டே இருப்பார். அப்போ பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஐக்கியத்தை பெருக்கிக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்க ஆவி சோர்ந்து போகாது. உங்க ஆவி சோர்ந்து போகாததுனாலே உங்க ஆத்துமாவிலே விசுவாசம் இருக்கும். உங்கள் ஆத்துமாவிலே விசுவாசம் இருக்கிறபடியினால் உங்களுடைய சரீரம் சந்தோஷமாய் சுகத்தோடு இருக்கும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? சோத்திரம். ஆவி சந்தோஷம். ஆவிக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சுன்னா ஆத்மாக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். ஆவி ஆத்மா, ஆத்மாக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சுன்னா தானா சரீரத்தில் என்ன இருக்கும்? பலம் இருக்கும், சுகம் இருக்கும். ஏன் பலவீனம் வருது? உங்க ஆவி பலவீனம். ஏன் பலவீனம் வருது? உங்க ஆத்மா பலவீனமா இருக்கு. உங்களுக்கு சோத்திரம் வசனம், பரிசுத்த ஆவியானவரை யாரோட கம்பேர் பண்ண முடியும்னா, சோத்திரம், ஆதரவா இருக்கிற பால் கொடுக்கிற ஒரு தாய்க்கு. அப்படிதான் கிரேக்க சோத்திரம் டிரான்ஸ்லேஷன்ல அப்படிதான் சொல்லப்படுகிறது. சோத்திரம் சோத்திரம் ஒரு தாய். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளவு முக்கியம். உங்களுக்கு தோணாட்டாலும் உங்க ஆவிக்கு அவர் முக்கியம்.
அவர் சொல்லிட்டே இருப்பார், உங்களை கம்ஃபர்ட் பண்ணிட்டே இருப்பார். நீ தேவனுடைய பிள்ளை என்று கம்ஃபர்ட் பண்ணிட்டே இருப்பார். அங்கே பிசாசு உங்களை நிந்திக்க காத்திருப்பான், அங்கே பிசாசு உங்களை குற்றப்படுத்த காத்திருப்பான். ஆனால் பிசாசின் சத்தத்திற்கு மேலாக உங்களுக்குள்ளாய் இருக்கிற ஒரு சத்தம் தோன்றும். அது நீ தேவனுடைய பிள்ளை என்று சத்தமிடுகிற பரிசுத்த ஆவியானுடைய சத்தம். அதோட இணைக்கப்பட்டிருங்க. ஹல்லேலூயா. உங்க டை அப் யாரோட இருக்குது? உங்க ரிலேஷன்ஷிப் யாரோட இருக்குது? சோதனை உங்க சொந்தம் இயேசு, உங்க சொந்தம் பரிசுத்த ஆவியானவர். நீங்க யாரோட இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்பட்டா நீங்க சோதனம். அப்படிதான் அந்த பாட்டு வரும், உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஆத்துமா சுகமா இருக்கணும்னா ஆவி சுகமா இருக்கணும். ஆவி சுகமா இருக்கணும்னா அந்த ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு கனெக்ட் ஆகிருக்கணும். அந்நிய பாஷையில் பேசும்போது நிறைய பேருக்கு புரியுதோ? இல்லை. ஏன் புரியலை தெரியுமா? யாருக்கு புரியும் தெரியுமா? உங்கள் ஆவிக்கு அது தானாக புரியும், உங்களுக்கு அது புரியாது. இப்போ உங்கள் ஆவிக்கு சாப்பாடு போடணுமா வேண்டாமா? போடணும். ஹல்லேலூயா. சோத்திரம். உங்கள் ஆவி அப்போ நம்ம அந்த நம்முடைய சரீரத்திற்கு உணவு கொடுக்குறேன்னா நம்முடைய ஆவிக்கு உணவு கொடுக்க வேண்டாமா? இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, கவனிங்க, சீரியஸாக சொல்கிறேன். நான் பிரசங்கத்துக்குள்ளே போகலை, உங்களுக்கு பிரயோஜனமாக பேசுகிறேன். ரொம்ப எல்லாரும் அழுதுட்டு இருக்கிற ஒரு துக்க வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அந்த துக்க வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் இருக்கிறீங்க, அங்கே எல்லாரும் கவலைப்படுறாங்க, அழுறாங்க, புலம்புறாங்க, வேதனைப்படுறாங்க. உங்கள் ஆவி கெடுமா கெடாதா? வருத்தப்படும். உங்கள் ஆவி வருத்தப்படும், கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். ஆவியிலே கலங்கி வசனம் இருக்குது. அப்படி நீங்கள் ஒரு இடத்துக்கு அப்படி போயிட்டு வாரீங்கன்னா வந்த உடனே உங்கள் ஆவியை பலப்படுத்த என்ன செய்யணும்? அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கணும். அங்கே சொந்தக்காரங்களோட போய் சந்தோஷமாக நீங்கள் கொண்டாடுறீங்க, அவங்க அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்க, அதெல்லாம் செய்கிறீங்க. உங்கள் ஆவி கலக்கப்பட்டு இருக்கும், கலங்கி இருக்கும். உங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். உங்கள் ஆத்துமாவுக்கு எப்பா பெரிய அதை செஞ்சாங்க, இதை தந்தாங்க, அதை சாப்பாடை கொடுத்தாங்க, இந்த சாப்பாடை கொடுத்தாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் ஆத்துமா. ஆனால் உங்கள் ஆவி இருக்கு பாருங்க, ஐயோ கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டியே, அங்கே போய் அந்த பாவத்தை செஞ்சுட்டியே, இப்படி பேசிட்டியேன்னு உங்களுக்கு தெரியாமலேயே கவலை இருக்கும். அதனால தான் போய் சந்தோஷமாக இருந்துட்டு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் வருத்தம் வரும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? சரிதானே? சந்தோஷமாக இருந்துட்டு வந்திருப்பீங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏதோ சரியில்லையே, ஏதோ வேதனையாக இருக்கே, ஏதோ கஷ்டமாக இருக்குது, தப்பாக தோணுதே. ஏன்னா உங்கள் ஆவிக்கு தெரியும் நீங்கள் என்ன செஞ்சுட்டு வந்தீங்கன்ட்டு. அப்போ அதுலேருந்து ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு புரிஞ்சா சந்தோஷம், புரிய விரும்புகிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை இப்போ நம்ம எல்லாரும் கொஞ்சம் நிறையா வாசிக்க வேண்டியது இருக்கும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிங்க. 2 வசனம் வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இத்தனை கனி யார் தருகிறார்? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவரை கொண்ட இருதயம், பரிசுத்த ஆவியானவரை கொண்டிருக்கிற ஒரு ஆவிக்குள்ள என்னெல்லாம் ஆவியானவர் தருவாரா? அன்பு தருகிறார், சொல்லுங்க, சந்தோஷம் தருகிறார், சமாதானம் தருகிறார், பொறுமையை தருகிறார், தயவு தருகிறார், நற்குணத்தை தருகிறார், விசுவாசத்தை தருகிறார், சாந்தத்தை தருகிறார், இச்சையடக்கத்தை தருகிறார். இந்த குணம் இல்லாதவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? எடுக்கலாம். எனக்குள்ள சமாதானமே இல்லை, எனக்குள்ள அன்பே இல்லை. செக் த ஹோலி ஸ்பிரிட் இன்சைட் யூ. எனக்குள்ள விசுவாசமே இல்லை. ஆவியானவரை சோதித்து பார், உனக்குள்ள இருக்கிறாரா இல்லையான்னு. ஆவியானவரோடு தொடர்பு இல்லாதவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. ஆவியானவரோடு தொடர்பு இல்லாதவர்களுக்கு விசுவாசம் இருக்காது. ஆவியானவரோடு தொடர்பு இல்லாதவர்களுக்கு சமாதானம் இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம். அன்பு இருக்கு பாருங்க, சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். கவனிங்க, இதெல்லாம் எனக்கு இருக்குன்னு சொல்லுங்கன்னு பொய் சொல்ல மாட்டேன். ஸ்தோத்திரம். அப்படி பொய் சொல்ல வேண்டாம். ஆனால் இந்த விஷயம்லாம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க கை வைத்து காட்டுங்க. அன்பு வேணும், எனக்கு அன்பா இருக்கணும், என் கணவன்கிட்ட, என் மனைவிட்ட, என் பிள்ளைகள் சந்தோஷம், என் குடும்பத்தில் இருக்கணும், சமாதானமா இருக்கணும், நான் ரொம்ப பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறேன், தயவு செய்யறவனா இருக்கணும்னு நினைக்கிறேன், நல்ல குணம் இருக்கணும், விசுவாசம்
இருக்கணும். அடுத்தது காட்டுங்க 23வது வசனம். ஸ்தோத்திரம். சாந்தமா இருக்கணும், இச்சை அடக்கத்தோட இருக்கணும். இந்த எல்லா குணமும் எனக்கு வேணும்னு சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தருகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். ஹோலி ஸ்பிரிட் இல்லாம, பரிசுத்த ஆவியானவர் இல்லாம உங்க ஆவியை குணப்படுத்துகிறதற்கு யாரும் இல்லை. உங்க ஆவி வேதனையோடு இருக்கும். சகோதரா, சகோதரி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏதோ திடீர்னு வருகிற சந்தோஷம், திடீர்னு ஏற்படுகிற ஒரு நிம்மதி, அது நிரந்தரம் அல்ல. உங்க ஆவி சந்தோஷமா இருக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு தேவைப்படுகிற ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எபேசியர் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 18வது வசனம் வாசிங்க. அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எதற்கு உதவி செய்கிறாராம்? பிதாவிடத்தில் கிட்டி சேர. எல்லாரும் சொல்லுங்க, எதற்கு? பிதாவிடத்தில் கிட்டி சேர. அவர் நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளைங்கிறது மாத்திரமல்ல, அதையும் தாண்டி ஐ கேன் கெட் க்ளோசர் டு காட். எத்தனை பேர் கடவுளுக்கு கிட்ட சேரணும், அவர் இருதயத்தை புரிஞ்சு கொள்ளணும், அந்த அனுபவம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிதாவிடத்திலே கிட்டி சேர்க்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் வேத புஸ்தகத்தின் 257வது பக்கத்தை வாசிக்கலாம். வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, யாருடைய ஐக்கியம்? சத்தமா என்ன பார்த்து சொல்லுங்க, யாருடைய ஐக்கியம்? சோதரம், எனக்கு நல்ல ஐக்கியம் இருக்குதுன்னு சொல்றீங்களா? உங்க குடும்பத்தோட நல்ல ஐக்கியம் வச்சிருக்கிறீங்களா? பக்கத்தில் இருக்கிற விசுவாசியோட நல்ல ஐக்கியம் வச்சிருக்கிறீங்களா? சபை ஐக்கியமா இருக்கிற ஒரு இடம். கர்த்தருக்குள்ள ஐக்கியமா இருக்க முடியவில்லை என்றால், உங்கள் வீட்டில் ஐக்கியமா இருக்க முடியலைன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரான்னு யோசிச்சு பார்க்கணும். உங்களுடைய ரட்சிப்பு கேள்விக்குறியாகிறது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என்னதாகுது? கேள்விக்குறியாகுது. ஸ்தோத்திரம். ஏன் ஐக்கியமா இருக்க முடியல? நான் எப்பவுமே தனியாக தான் இருப்பேன், யார்ட்டையும் சாடிட்டே இருப்பேன், கோபப்பட்டுட்டே இருப்பேன். இருக்கிறது அந்த 2 பிள்ளைகள். யோசிச்சு பாருங்களேன், இருக்கிற அந்த 2 பிள்ளைகள் அவங்கள போய் திட்டுனது தப்பு இல்லை, சும்மா சண்டை போட்டுட்டே, சாபம் போட்டுட்டே, சும்மா எரிஞ்சு விழுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா கண்ணாடியில் போய் பாருங்க தயவு செய்து. இந்த பிள்ளைகளை போய் எரிஞ்சே விழுவாங்க. ஒழுங்கா சொல்லலாம், அதை எடுத்து வை அப்படின்னு சொல்லலாம், அதை எடுத்து வை அப்படி சொல்லலாம். இல்லை, உங்க ஆவியை காப்பாற்றணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? வீட்டில் ஒரு குச்சி வாங்கி வச்சுக்கோங்க, கோவப்படாம அடிங்க. என்னது? அவன் பார்க்க, அந்த பையன் எப்படி முறைச்சு பார்க்க, ஒரு ஸ்தோத்திரம் தம்பி உனக்கு தான் சொன்னேன், நீங்க கோவப்படாம போய் புளிச்சுன்னு ஒரு அடி கொடுத்துட்டு சிரிச்சுட்டு ஒழுங்க நான் அப்படிதான் செய்வேன், சேட்டப் பண்ணாம இரு. இதுக்கு நிறைய பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா செய்வாங்க? நாங்கள் என் பிள்ளையை அடிக்க மாட்டேன் அதெல்லாம் சொல்லிட்டு பிள்ளைகிட்ட போய் நீ நல்லா இருப்பியா, நீ நல்லாவே இருக்க மாட்டே, நீ எப்படியாச்சும் போயிருவ மக்கு என்னமா சொல்லுவாங்க. போய் அவங்க ஆவியையும் கெடுத்து இவங்க ஆவியையும் கெடுத்து. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கொஞ்சம் புரியுதா? ஆமா, கூலா இருங்க, சோத்திரம், சமாதானமா இருங்க, சந்தோஷமா இருங்க. அது அப்படியே ஒரு கணக்கு போட்டோம்னா, சோத்திரம், நீங்கள் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கிறீங்கன்னு கணக்கு போடலாம். அந்த கணக்கை எடுத்தோன்னா அந்த கணக்கில் பாதிக்கு பாதி வீட்டில் சண்டை போட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, என் கணவன் என்னுடைய பாதியாக இருக்கிறபடினால் என் வாழ்க்கையின் பாதியை அவரை திட்டிக்கொண்டே இருப்பேன் அப்படின்காதீங்க. சோத்திரம். ஆவியானவர் இணைத்தாரா? இந்த உலகத்தில் எந்த ஒரு இருதயத்தையும் இணைத்து வைக்க பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரம்தான் முடியும். ஏன்னா அவர் ஆவியா இருக்கிறபடினால் அவர் தான் ஆவியை இணைத்து வைக்கிறார். ஒரு கணவனுக்குள்ள இருக்கிற ஆவியையும் ஒரு மனைவிக்குள்ள இருக்கிற ஆவியையும் இணைத்து வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. அவர் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தேவை. Don't go beyond Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் சும்மா கையை தட்டி அல்லேலூயா ஸ்தோத்திரத்துக்கு மாத்திரம் நினைக்காதீங்க. உங்க இருதயத்தை அவர் அரசாளணும், உங்க இருதயத்தை அவர் ஆண்டு கொள்ளணும். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை உங்களை 100க்கு 100 பொறுப்பெடுக்க வேண்டியது பரிசுத்த ஆவியானவர். முழுமையா பொறுப்பெடுக்கணும். காலையில எந்திரிச்சா பரிசுத்த ஆவியானவர், ஸ்தோத்திரம், ட்ரெஸ் பண்ணி வெளியே கிளம்பும் போது பரிசுத்த ஆவியானவர்,
ஒவ்வொரு நாளும் காலையில அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா செஞ்சீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. சொல்றேன், இது கிறிஸ்தவ பேச்சு நான் பேசல. கிறிஸ்தவர்களுக்குரிய உரையை நான் ஆற்றவில்லை, முழு உலகத்திற்கும் சொல்லுகிறேன். எல்லா மனிதனுக்கும் தேவை தேவனாகிய கர்த்தர். அந்த தேவனாகிய கர்த்தரோடு இணைத்து வைக்கிற ஒரு ஆவியானவர் இருக்கிறார் என்றால் அது நாங்கள் அறிவிக்கிற இயேசு தருகிற பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் கரங்களை தட்டுங்க. Go and tell it on the mountains. அங்கே போய் எல்லா மனிதர்களுக்கும் சொல்லுங்க, இயேசு தான் உன்னுடைய ஆவியை ஹல்லேலூயா புதுப்பிக்கிறவர். எல்லா மனுஷர்களுக்கும் அவர்களுடைய நினைவை தாண்டி கர்த்தராகிய தேவன் மேல் ஒரு தேடல் இருக்கும். அது அவசியம். ஹல்லேலூயா. உங்க ஆவியை பட்டினி போடாதீங்க. உங்க ஆவியை ஸ்தோத்திரம் பட்டினி போடாதீங்க. தண்ணி ஊத்துங்க. உங்க ஆவி இருக்குது, உங்களுக்கு தண்ணி எப்படி ஊத்தணும்? உங்க ஆவிக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அவர் ஜீவ தண்ணீராய் உள்ள வருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களை எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எனக்கு 8க்கு மேல பாயிண்ட்ஸ் இருந்தாலும் நான் அதை பேசல. இப்போ நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, ஒரு மனப்பாடு. எத்தனை பேர் விரும்புறீங்க? கண்களை மூடி 2 கரங்களை பரலோகத்துக்கு நேரா வேகமா உயர்த்துங்க. பேக் பண்ண நினைக்காதீங்க. 2 கையை உயர்த்தி நான் பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்பட்டு இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்த பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா 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 சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து இருக்கிற, பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்பட்ட, ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஒருமனமாக்கப்பட்ட ஆவி எனக்கு வேண்டும்னு சொல்றேன். நான் புரிஞ்சது தானே? நான் பேசுற சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கர்த்தரிடத்துல நீங்க கேட்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே என்னுடைய ஆவி ஹல்லேலூயா அது பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும். Let it be filled with the Holy Spirit. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. கைதட்டி பாடுவோம். கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, ஊற்று
சத்தமிட்டு அபிஷேகத்துல நிரம்பி, நான் உம்மோடும் நீர் என்னோடும் இணைக்கப்படணும், நீ என்னோடு இணைக்கப்படணும், நீர் என்னோடு இணைக்கப்படணும், நீர் என்னோடு இணைக்கப்படணும். இயேசுவே உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும், உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும். ஆவியானவரே 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 ஆவியே 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 பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே. புரிஞ்சு அவரை பார்த்து, ஆவியானவரே நீர் எங்களுக்கு வேணும். பரிசுத்த உங்க ஆவிக்கு ஆவியானவர் தேவை மகனே. நீங்க நினைக்கிறீங்க பலவீனத்தினால நான் ஜெபம் பண்ணாம இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க. நீ ஜெபித்து நீ ஆவியினால் நிரப்பப்பட்டால் அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தருகிற பலன் எவ்வளவு மேன்மையா இருக்கும் தெரியுமா? அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர்கள் மேல் இறங்கினார். அப்பொழுது அவர்கள் பலன் அடைந்து, வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. உன் பலவீனத்துக்கு எல்லாம் விடை பரிசுத்த ஆவியானவர். உன்னுடைய சந்தேகத்திற்கு எல்லாம் விடை பரிசுத்த ஆவியானவர். உன் குடும்பத்திற்கு தேவைப்படுகிற சமாதானம், சந்தோஷம், நிம்மதிக்கு விடை பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே